எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்மளோட கர்மா நல்லதாக இருந்தால் நம்ம விரும்பினது நம்ம கையில் நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, இந்த இவ்வளோ வளையல், என்னடா வளையல் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது பின்னால் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த வளையல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டணம் வளையல்னு சொல்லுவாள். ஒரு டஜனே வந்து 60 to 80 ருபீஸ் இருக்கும். நல்ல காஸ்ட்லி, நல்ல வளையல். அப்போது இதை வாங்கணும் அப்படின்னு, இது வந்து எப்படின்னா, யாரோ கோயில் போயிட்டு வந்து என் நாத்தனார் இப்போ 2 வளையல் என் கையில் கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இது மாதிரி எல்லா கலரும் வாங்கி போட்டுக்கணும்னு லைட்டாக ஒரு ஆசை. பட் ஜென்ரலாக என் ஆசையெல்லாம் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், பகவான்கிட்ட மட்டும் சொல்லிட்டு விட்டுருவேன். பட் அதனால் சில சமயம் நிறைவேறிடும். எனக்கு மனுஷால்கிட்ட சொன்னான்னா குழப்பி விட்டுருவா, அதையும் சொல்ல விரும்புகிறேன். அதனால் நம்ம மனசில் ஒரு ஆசை தோன்றுறது. நான் நினச்சிட்டேன், சரி இப்படி கலர் கலராக வளையல் போட்டு. ஆனால் இது 12 வளையலே 80 ரூபா ஆச்சு, நம்ம எத்தனை கலர் வாங்கி போட்டுன்ற போகிறோம். சரி விடு, வாங்குவோம், ஒரு கலராக ஒரு மாதமாக வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சிட்டு ஓகேன்னு உட்காந்துட்டுருந்தேன். அப்போது ஒரு தடவை இவர் வந்து எப்போவுமே வந்து இவர் துர்க்கை கோயிலுக்கு போவார். அப்போ இந்த தடவை எங்கேயோ ஊருக்கு போனதுனால என்கிட்ட சொன்னாலும், நீ துர்க்கை கோயிலில் போய் விளக்கு போட்டுருமா, மறந்துடாதேன்னு. சரின்னு சொன்னேன். நான் தேடி போனது என்னோடய ஒரு ஆஸ்தான ஆட்டோ டிரைவர் இருக்கார். அவர் என்னை கொண்டு விஷ்ணு துர்க்கைன்னு ஒரு கோயிலில் விட்டுட்டார். ஒரு சிவன் கோயில், அதுக்கு சைடில் பெரிய விஷ்ணு துர்க்கை இருக்குது மேடம், போய் பாருங்கள். பார்த்தா பெரிய விஷ்ணு துர்க்கை ரொம்ப நல்லா இருந்தது. லெஃப்டில் பூரா இப்போ தான் ஆடி பூரத்துக்கு வளையல் போட்டுட்டு பூரா அடுக்கி வச்சுருக்கான். அதில் இந்த வளையல் செட்டும் வச்சுருந்தான். இந்த வளையல் செட்டு வந்து அப்படி ஒன்றும் சாதாரண வளையல் செட்டு இல்லை. இது ஆக்சுவலாக வந்து இல்லை, சூப்பர் பட்டணம் கலர்ஃபுல் வளையல் செட்டு தான். இப்போ இந்த வளையலுக்கு தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அதே வளையல் நான் ஆசைப்பட்ட வளையல், ஓகே எல்லாம் ஓகே சரின்னு சொல்லிட்டு சரி இது வந்து நான் போகும்போது விஷ்ணு துர்க்கையை பார்க்குறேன், வளையலை பார்க்குறேன், விஷ்ணு துர்க்கையை பார்க்குறேன், வளையலை பார்க்குறேன். அம்பாளுக்கு யாராவது வளையல் சாத்துறதுக்காக வச்சு, எனக்கு ஆடிப்பூரம்லாம் மறந்து போயிடுது. நான் அர்ச்சனைக்கு போயிருந்தேன், என் வேலையை அங்கே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்போவும் கேட்கணும்னு தோணலை. அந்த குருக்களே எனக்காக வந்தார். அன்றைங்க ரொம்ப கூட்டமே இல்லை, அவர் போயிட்டார் ஒரு மாட்டில். அப்புறம் வெளியில் வந்தேன், என் ஆட்டோமேன்ட்ட சொன்னேன், தம்பி இந்த மாதிரி வளையல் உள்ளே வச்சுருக்காங்க, எப்படி அது விலைக்கு கேட்டால் கொடுப்பாங்களா, எப்படி சுவாமிக்கு போட்டு வச்சுருக்காங்களா, இல்லை இனிமேல் போடுறதுக்கு வச்சுருக்காங்களா, இந்த கோயிலை பற்றி எதாவது தெரியுமாப்பா அவனுக்குன்னு கேட்டேன். அப்பா அவன் சொன்னான், இல்லை நீங்கள் அந்த குருக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. நான் நேராக குருக்கள்கிட்ட போனேன். சுவாமி அந்த வளையல் எப்படி கொடுப்பேன்னு கேட்டேன். அம்மனுக்கு சாத்திட்டு தான் வச்சுருக்கோம், வாங்க தரேன், எடுத்து தரேன்னு கூட்டின்னு போனார். சரி, ஏதோ 2 வளையல் தரப்போகிறார் போல் இருக்குன்னு நினச்சினேன். அவர் சொன்னார், எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வளையல் வேணுமோ எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ தட்டில் போட்டு போங்கன்னார். நமக்கு ஓரளவு வேலை தெரியும், வேணும்ல கொஞ்சம். அதனால் என்ன பண்ணேன், அப்படியே எனக்கு பிடிச்ச இந்த கட்டாவை டக்குன்னு எடுத்துட்டேன். எல்லா கலரும் கிடச்சிடுது. இது வெளியில் போய் வாங்க போனேன்னா போய் 800 ரூபா இருக்கும். நான் உடனே என்ன பண்ணேன், சரி அம்பாள் ஏதோ நம்ம அன்றைக்கி நிறைய பைசா எப்போவுமே கோயில் போகிறப்ப நிறைய பைசாலாம் கொண்டு போக மாட்டோம், ஓரளவு 300 ரூபாக்குள்ளே தானே கொண்டு போவோம். அப்போ அன்றைக்கி சொல்ல பண்ணலாம், சரி ஒரு 100 ரூபா நோட்டு இருந்தது, அதை அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டேன். அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் வந்து 10 ரூபானாலும் போட்டுட்டு உங்களால் முடிஞ்சதை போட்டு எடுத்துகிட்டு போங்க, இவ்வளோதான் அவர் சொன்ன வார்த்தை. நான் எப்படி அதான் நினச்சிட்டேன். நம்ம வந்து ஆசைப்படுறோம், ஒன்று வந்து காஸ்ட்லி தான் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனால் பகவான் நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக கிடைக்க வச்சுட்டார் பார்த்தீங்களா. அதான் அப்போ தான் நான் நினச்சிட்டேன், நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இஷ்ட தெய்வத்திட்ட சொல்லிட்டு விட்டுட்டா அவங்க அதை எப்படியோ நமக்கு கையில் கொண்டு தருவா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நம்புங்கோ, காட் இஸ் ஆல்வேஸ் தேர். யாரும் பார்க்கல அப்படின்னு தவறுகள் பண்ணாதீங்கோ. அப்படி நீங்கள் தவறுகள் பண்ணினா ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் கட்டையாகி கிடக்கிற அந்த ரூம், அதோட கதவு சொல்லும் ஐ சி யூ. மனிதநேயத்தோட மனிதம் கொண்டு வாழ. சரியா? பாய்.